இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவேன்னு இன்னைக்கு வாக்குரைக்கிறார். ஆனால் துன்மார்க்கர்கள் யாவரையும் அழிப்பேன்னு சொல்கிறார். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றே வேதவசனம் சொல்லுகிறதையும் பார்க்குறோம். யார் அந்த அன்பு கூறுகிறவர்கள்னு நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் 145:21 என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக, மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை என்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. அப்போது அன்பு கூறுகிறவர்கள் யாருன்னா தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவங்க தேவனிடத்திலே முழுமையாக அன்பு செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அன்பு செலுத்துகிற யாவரையும் தேவன் காப்பாற்றுகிறார். துன்மார்க்கர்களையோ நான் அழிப்பேன்னு சொல்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்றவங்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன்னே வேதவசனம் சொல்லுது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவருடைய ஆடுகளேன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை நேசிக்கிறவர்களே, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களே தேவன் அறிந்திருக்கிறதுனால அவைகள் எப்பவுமே அவருக்கு பின்னாக செல்லும்னு வேதவசனம் சொல்லுது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு காலம் அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்கிறதும் இல்லைன்னு சொல்கிறார். பறித்து கொள்வதில்லை. எனக்கு ஒப்புவித்தவைகளை என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். குமாரனுக்கு ஒப்புவித்தவர்களை ஒருவரும் பறிக்க முடியாது. அதே போல் பிதாவின் கரத்திலிருந்தும், பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறதுனால அவருடைய கரத்திலிருந்தும் அந்த ஒப்புவிக்கப்பட்டவங்களை பறித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன? தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறிக்கவும் முடியாது இல்லையா? அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்படின்னா அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளும்போது, அவருக்கு செவி கொடுக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனை தேவன் தரன்னு சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னே வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவர் தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறாங்க. அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை எல்லாம் தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாருக்க முன்குறிக்கிறார். எப்படின்னா, இப்போ அழைக்கப்பட்டவர்கள் நம்ம அநேகர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க சிலர் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் எதற்காக அழைத்தார், முன்குறித்தார்? தன் குமாரனுடைய சாயலுக்குன்னா, மறுபடியும் அந்த உலகத்திலே அவர் வரும்போது மரித்தோர் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்போ தேவனுடைய சாயலுக்கு அவர்கள் ஒப்பா இருப்பார்கள்னு பார்க்குறோம்ல. அப்போ குமாரனின் சாயலில் ஒப்பா இருக்கிறதுக்கு தான், அவரை போலவே நாம் மறுரூபம் அடைய போகிறோம். அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி நீதிமான்களை அவர் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அதனால் தேவன் இன்னைக்கு நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யாருன்னே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 97:10 பார்க்குறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்துடுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் தீமையை வெறுத்துடுங்க, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார், துன்மார்க்கர்களுடைய கைக்கு அவர்களை தப்புவிப்பென்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 31:23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. அப்போ உண்மையும் உத்தமும் நீதிமான நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை தற்காக்கிறாராம். இடும்பு செய்கிறவர்கள்னால் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் கரத்திலிருந்து நமக்கு பூரணமாக பதிலளிக்கிறார். அவங்க கரத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 9:5 பார்க்குறோம், அவர் ஜாதிகளை கண்டித்து துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கு அந்த பூமியில் இராதபடிக்கு குலைத்து போடுவேன்னே சொல்கிறார். ஜாதிகளை கண்டிக்கிறார். தேவனை அறியாத துன்மார்க்கமாய் துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களை தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? அவர்கள்
நாமத்தை நான் என்றைக்கும் அவங்க பேர் கூட இந்த பூமியில் இராதபடிக்கு குலைத்து போடுவேன்னு சொல்கிறார். சங்கீதம் 1:6 பார்க்குறோம், கர்த்தர் நீதிமானின் வழியே அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழி அழியும் என்றே வேத வசனம் சொல்லுது. நீதிமான்கள் வழி ராஜபாதை இல்லையா, அது சூரியனை போல பட்ட பகலிலும் பிரகாசிக்கிறதா இருக்குது. அதனால் அவர்களுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கள் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்பார்கள். யார்? நீதிமான்கள். அவர்கள் வழி அப்படியாக பிரகாசிக்கும். ஆனால் துன்மார்க்கர்கள் வழியை தேவன் அழிப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 9:17 துன்மார்க்கருக்கு தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ துன்மார்க்கர்கள் தேவனை ஃபஸ்ட்டு மறக்கிறாங்க. அவங்க அதே போல் எல்லா ஜாதிகளும் தேவனை மறந்து அவர் இருக்கிறார், அவர் தான் உன்னதமான தேவன் என்று அறிந்து அவங்க மறக்கிறதுனால அவர்கள் எல்லாம் நரகத்திலே தள்ளுண்டு போவாங்கன்னு பார்க்குறோம். சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவன், அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிறவர், அவர் நீதியின் செங்கோலை வலக்கரத்தில் பிடித்திருக்கிறார், அவருடைய கரம் நீதி செய்கிறதுன்னே பார்க்குறோம். அதனால் அவர் தமது பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. ஆனால் துன்மார்க்கர்களுடைய சந்ததியோ இந்த பூமியிலே அறுப்புண்டு போகும்னே சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தரிடத்தில் அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை காப்பாற்றுவார். துன்மார்க்கர்கள் யாவரையும் தேவன் இந்த பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவார். ஆமேன்.